ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. உல்லாಸ ಪಲ್ಲವಿದ ಪಾಲಿದ ಸದ್ದಲೋಗಿ ನಿರ್ವಾಗ ಕೊರಗಿದ ನೇಮ ಕಡಾಕ್ಷ ಲೀಲಾಂ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮದಲ ದೀಪರೇಖಾಂ ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஷியம் ஆஸ்ரயாமக. நமஸ்காரம். நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில், புகழப்படும் இடங்களில் அடக்கமாயிரு, விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு, நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாயிரு, உலகம் உன் வசப்படும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது அமிர்தாதி யோகம். அமிர்தாதி யோகம் என்றால் என்ன? நவகிரகங்கள் என்று சொல்லப்படும் 9 கிரகங்கள் தான் ஒருவருக்கு யோகத்தையும் ஒருவருக்கு அவயோகத்தையும் கொடுக்கிறது. சூரியன், குரு, சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி, ராகு, கேது இவர்கள் ஒருவர் ஜாதகத்தில் தனித்தனியே அமரும்போது எந்த அவயோகத்தையும் செய்வதில்லை. மேலும் அவரவர்கள் வேலையை சரியே செய்து விடுகிறார்கள். ஒரே கட்டத்தில் 2 கிரகம் சேரும்போது அந்த கிரகங்களில் அது யோகமா அவயோகமா என்பதை ஆராய்வது தேவை. இதே ஒரே கட்டத்தில் 2க்கும் மேற்பட்டு 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் இந்த மாதிரி சேரும்போது கண்டிப்பாக அதை கிரக யுத்தம் என்று கூட சொல்லலாம். அதில் யாருக்கு பலம் அதிகம், அது எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறது, எந்த இடத்துல இருக்குது, அதோட காரகத்துவங்கள் என்ன, அங்கே யார் பலம் பெறா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வரணும். இந்த கிரகங்கள் தனித்து இருக்கும்போது அந்த வேலையை முழுமையாக செய்யும். இப்போ அமிர்தாதி யோகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, தினசரி ஏற்படும் யோகத்திற்கு பேர் அமிர்தாதி யோகங்கள். அமிர்தாதி யோகங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது சித்த யோகம், சுபயோகம், மரண யோகம், பிரபாரிஷ்ட யோகம், நாசயோகம் அப்படின்னு 5 வகையாக அதை பிரிக்கலாம். அமிர்தாதி யோகங்கள் இதை கணக்கிடுவது எப்படின்னு பார்த்தா, அன்னன்னைய கிழமை, திங்கள் கிழமை, செவ்வாய்க்கிழமைன்னு வருது. அந்தந்த கிழமையும் அந்தந்த நாளுக்கு ஒரு நட்சத்திரமும் இருக்கும். அன்றைய கிழமையும் அன்றைய நட்சத்திரத்தையும் கொண்டு தான் இதை கணக்கில் கொள்ளணும். இது அது கேலண்டரில் பார்த்தா தெரியும், இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி என்ன நட்சத்திரங்கிறத பார்த்து அன்னைக்கு அதில் இந்த 5 யோகத்தில் சித்த யோகமும் சுபயோகமும் ரொம்ப நன்மைகளை செய்யும். மிச்சம் 3 இருக்க யோகங்களும் அவ்வளவு நன்மைகளை செய்யாது. இதை நம்ம கிரகங்கள் தனித்து இருக்கும்போது ரொம்ப நன்மைகளை செய்தாலும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம அந்த செயற்கையை பார்க்கணும். அதே 3 கிரகங்களுக்கு மேலே சேர்ந்துருந்ததுன்னா கண்டிப்பாக ஆய்வு செய்து அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இதே போல் தான் நம்ம சேரும்போதும், அடுத்தவர்களோட சேரும்போது ஒரு நட்போ இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோ அந்த மாதிரி சேரும்போதும் அடுத்தவங்களோட ஜாதகத்தையும் பார்த்து அறிந்து தெளிந்துக்கிறது நல்லது. அப்படி அறிந்து தெளிய முடியலை அப்படின்னாக்க தனித்திருப்பதே சிறப்பு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.